எபேசியர் 2 அதிகாரம், Ephesians chapter 2 verse 8 to 10. எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனத்தை பார்க்கும்போது, நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நற்கிரியை ஒரு நல்ல காரியங்களை, நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்களை, நல்ல வார்த்தைகளை, நல்ல உணர்வுகளை, நல்ல வாழ்க்கையை, நல்ல மனுஷனாய் மாறுகிறதுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு தேவை யார் தெரியுங்களா? இயேசு என்கிற ஒரு வழிகாட்டி. யோவான் புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு காரியம் நம்ம செய்யணும்னா, ஒரு காரியம், ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நல்லது கெட்டது நன்மையானதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா, நம்ம செயல்படணும்னா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் போது, அதை நீங்கள் தியானிக்கும் போது, அந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, உங்களுக்கு நற்கிரியை அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமா உண்டாகிற நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்றால், நம்ம கிறிஸ்துவினால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியால், நம்ம இயேசு கிறிஸ்துவினால உருவாக்கப்பட்டிருக்கிறபடியால், உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால், இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறபடியால், நம்மளுடைய தீமையான வழிகள், சிந்தைகள் எல்லாம் மாறி இன்னைக்கு நன்மை செய்யும்படி, நன்மையான தேவனுக்கு நன்மையான பிள்ளைகளாக மாறும்படி இயேசு கிறிஸ்து நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார், நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு, நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்க கூடாது, எனக்கு கைட் பண்ண, என்னை வழி நடத்த என் கூட யாருமே இல்லை, அதனால என்னுடைய பாதையில, என்னுடைய வருத்தத்துல, என்னுடைய துன்பத்துல, என்னுடைய புலம்பல்ல, என்னுடைய கஷ்டத்துல நான் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எபேசியர் நீங்க பார்க்கும்போது, எபேசியர் புத்தகத்துல 2 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் சொல்லப்படுகிறது. வாசிப்போமாக. எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம். கிருபையினாலே, நல்ல கவனமா கேளுங்க, வசனத்தை நல்லா கேளுங்க. இன்னைக்கு சபைகளுக்கு போய் சபையில் இருக்கிற சூழ்நிலைகளை ஞாபகம் வைத்துக்கிறோம். பாஸ்டர் செய்யற மேடையிலிருந்து செய்யற ஜோக்குகளை ஞாபகம் வைக்கிறோம். ஏதாச்சும் யாராவது செய்யற மிஸ்டேக்கை ஞாபகம் வச்சிருக்கோம். ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம மைண்ட்ல எடுத்துக்கொள்றோம். ஆனா ஆண்டோட வார்த்தையை நம்மளால ஞாபகம் வைக்க முடியல. அதை சிந்தித்து அதை நினைத்து தியானம் பண்ண முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த வார்த்தையை காட்டிலும் மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம சிந்தை சீக்கிரம் அடாப்ட் பண்ணுது, சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளுது, மேக்னெட் மாதிரி. ஆனா ஆண்டோட வார்த்தையை நம்ம சிந்தை ஏற்றுக்கொள்ள முடியல, தியானிக்க முடியல, வச்சிருக்க மாட்டுது. ஏன்னா நம்ம சுயத்தை, நம்மளுடைய பலத்தை நம்ம இன்னும் நம்மளுடைய சிந்தையில இருக்கனால ஆண்டோட வார்த்தை என்னது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல. சிலவங்களுக்கு எனக்கு பிடிச்சவங்க பிரசங்கம் பண்ணாதான் நான் கேட்பேன். சிலவங்களுக்கு எனக்கு பிடிச்ச டாபிக், நான் விரும்புகிற தலைப்பை பிரசங்கம் பண்ண நான் கேட்பேன். சிலவங்களுக்கு என்னோட பிரச்சனை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும், அதை நீ பிரசங்கம் பண்ணாதான் நான் கேட்பேன். பரிசுத்த ஆவியானவர், நல்லா கவனமா கேளுங்க. வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன ஆவீங்க? பலன் அடைவீர்கள். இன்னைக்கு ஆவியானவர் நம்மள்ட்ட பேசுறாருன்னா
உங்களையும் என்னையும் பலப்படுத்துறதுக்கே தவிர உங்களுடைய சூழ்நிலைகளை, கண்ணீரை, உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய பாதைகளுடைய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த வரல. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க பலன் அடைவீர்கள், நீங்கள் சுகமாவீர்கள், நீங்கள் தேவனுக்குள்ள விசுவாசத்துல நடப்பீங்க. ஆண்டோட வார்த்தை இங்க வசனம் சொல்லுகிறது. 8வது வசனம் பாருங்க. அந்த வசனத்துல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. இங்க தெளிவா சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. இப்ப ரட்சிப்பு வந்து the salvation, ரட்சிப்பு என்பது நம்மளுடைய சிந்தையில் என்ன தெரியுங்களா, நம்மளுடைய புரிந்துணர்வு என்ன தெரியுங்களா, என்னாலதான், என்னுடைய கிரியையினாலதான், நான் செய்த உதவியினால்தான், நான் அந்த நபருக்காக ஜெபித்தனால்தான், நான் இந்த காரியத்துல முன்ன வைத்தனால்தான் இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, இவங்க எல்லாம் ரட்சிப்பு வந்து அடைஞ்சாங்க. இவங்களுக்கு ஏன் மூலமா தான் ரட்சிப்பு போனது? நல்லா தெளிவா கேளுங்க. பவுல் சொல்றாரு, ரட்சிப்பு என்பது உங்களுடைய நிமித்தம், உங்களால அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. வெளியே போய் தவறா புரிந்துணர்வா பேசாதீங்க. இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுங்களா ரூல் பண்ணுகிறோம்? ரூல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டருடைய விசுவாசி வேற சபைக்கு போயிட்டாங்க. கவனமா கேளு. அந்த பாஸ்டரோட விசுவாசி வேற சபைக்கு போயிட்டாங்க. எல்லாரும் பார்க்கறது பார்த்தா பாஸ்டரோட விசுவாசி வேற எங்கேயோ போயிடுச்சு அப்படி கதை சொல்றாரு போல அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த பாஸ்டரோட விசுவாசி வேற சபைக்கு போயிட்டாங்க. அந்த பாஸ்டருக்கு நியூஸ் போயிடுச்சு, இவரோட விசுவாசி அந்த சபைக்கு போயிட்டாங்க. அந்த பாஸ்டர் என்ன செஞ்சாராம், அந்த சபையில் ஆராதனை ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அந்த விசுவாசி போன சபையில் ஆராதனை ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அந்த பாஸ்டர் நேரம் அந்த சபையில போய் முன்னுக்கு வந்து ஆராதனை நின்ட்டார். நின்றுட்டார். இப்ப அந்த பாஸ்டர் விட்டு போன விசுவாசி எப்படி இருப்பாங்க? அப்புறம் அந்த சபையில் இருக்கிற பாஸ்டருக்கு எப்படி இருக்கும்? அந்த பாஸ்டர் வந்து நிக்கிறாரு, என்னையே சரி நீங்க பாக்குறத பார்த்து என்னையே எடுத்துக்கலாம். இப்ப நம்ம விசுவாசி இங்க ஒரு சபைக்கு போயிட்டாங்க, அந்த சபையில போய் நான் நிக்கிறேன். இப்ப நம்ம சபையை விட்டு போன விசுவாசியோட உள்ளமும் அந்த சபையோட பாஸ்டரோட உள்ளமும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சமாதானத்தோட ஒரு பிரசங்கம் பண்ணுவாரு, ஆவியில நிரப்பி பிரசங்கம் பண்ணுவாரு, அது பின்னாடி அல்ல பாடும். ஆனா எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் என்ன பண்ணாரா, ஆராதனை முடிஞ்சானா அந்த பாஸ்டரை கூப்பிட்டு சொன்னாராம், இது என்னோட விசுவாசி பாருங்க, இது என்னோட விசுவாசி, எப்படி நீ என் விசுவாசி நீ கொண்டு போகலாம்? ஐயா நீங்க நினைக்கிற பிரசங்கத்துல இதுக்கு தலைப்பு சம்பந்தம் இல்லைன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, ரட்சிப்பு என்பது நம்மளுடையது அல்ல. ரட்சிப்பு உங்களாலே என்னாலே கொடுக்கப்பட்டது அல்ல. தெளிவாக இங்க பவுல் சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. இது உங்களால் அல்ல. அப்ப நீங்க விசுவாசிச்சது யார? நீங்க யார் மேல விசுவாசத்தை வச்சீங்க? அந்த விசுவாசத்தினால உங்களுக்கு வந்து ரட்சிப்பு யார் அது தந்தது? அப்ப ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரட்சிப்பு வர வேண்டும்னா, ஒரு ரட்சிப்பு, ஒரு சொல்யூஷன் வர வேண்டும்னா வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே, இது உங்களால அல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. என்னது? நல்ல கவனமா சும்மா வந்து கேட்டுட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவன் தந்த அன்பு தான். தேவன் நம்மளுக்காக அவருடைய ரட்சிப்பை தந்திருக்கிறாரு, அது தேவனால் வந்தது. ஒரு மனுஷன் ரட்சிப்பு அடையணும்னா, ரட்சிப்புக்கு இன்னொரு அர்த்தம் நான் சொல்றேன். ரட்சிப்பு என்பது நீ தேவனோடு
உடன்படிக்கை செய்யவோ, தேவன் உன்னோடு உறவு கொள்ளவோ, நீ தேவனோடு பேசவோ, தேவன் உன்னோடு பேசவோ, தேவன் வைத்திருக்க எல்லா நன்மையும் நீ பெற்றுக்கொள்ளவோ, பரலோகத்துல நிச்சயிக்கப்பட்ட நபராய் நீ மாறும்படி நம்மளுக்கு வேண்டியது என்ன தெரியுங்களா? ரட்சிப்பு. இன்னைக்கு ரட்சிப்பு அது மனுஷனால் உண்டாகல. இன்னைக்கு நம்ம தப்பு தப்பா நினைக்கிறோம். ரட்சிப்பு இந்த பாஸ்டர் மூலமா, இந்த சகோதரர் மூலமா, இந்த சகோதரி மூலமா, இந்த தாயார் ஜெபித்தனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். ரட்சிப்பு தேவனுடைய ஈவு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இப்ப நான் இந்த சகோதரர்கிட்ட பேசுறேன், இயேசு பத்தி சொல்றேன். இயேசு நல்லவரு, இயேசு கிருபை உள்ளவரு, இயேசு நம்ம வாழ்க்கையை மாத்துவாரு, நம்ம சிந்தையை மாத்துவாரு, நம்மளோட வழிகளை மாத்துவாரு. எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த மனுஷன் இயேசு நான் சொன்னதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாலும் இவருக்கு ரட்சிப்பு தரணும்னா வசனம் தெளிவா போட்டிருக்கு, அது தேவனுடைய ஈவு. அது தேவன் தான் தர முடியும். மனுஷன் ஒரு நாளும் மனுஷனுடைய கிரியினால, மனுஷனுடைய பலத்தினால மனுஷன், நீங்க பாருங்க, நம்ம அநேக பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசியிருக்கிறோம். எத்தனை பேரு இயேசு கிறிஸ்துவ, அவருடைய வார்த்தையை, அவருடைய வழிநடத்தல, அவர் செய்த நன்மைகளை ஏற்றுக்கொண்டாங்க? இல்லையே. எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாரும் பின்பற்ற முடியாது, எல்லாரும் அதை நம்ப முடியாது. காரணம் என்ன? ரட்சிப்பு என்பது தேவனால் உண்டாகிறது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்றாங்க? இந்த சவுரை போய் இடிக்கிறாங்க, முட்டுகிறாங்க. என்னன்னு? பாஸ்டர், நான் உங்களுக்கு இவ்வளவு பத்தி இயேசு பத்தி சொல்றேன், இவங்கள்ட்ட இயேசுவோட நன்மையை சொல்றேன், இவங்க வாழ்க்கையில இயேசு செய்ய வேண்டிய அற்புத அடையாளங்களை சொல்றேன், இயேசு அவங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையான ஒரு வாழ்க்கையை சொல்றேன். ஆனா அவங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை பஸ், அவங்க நம்ப மாட்டாங்க. அப்படின்னா நீங்களும் நானும் புரிஞ்சுக்கொள்ளணும், அவங்க மேல தேவனுடைய ஈவு இருந்தா, ரட்சிப்பு இருந்தா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். என்ன சார்? வசனத்தை பார்ப்போம், தொடர்ந்து வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி, இது கிரிகளினால் உண்டானதல்ல. இது கிரியினால் உண்டானதல்ல. இன்னைக்கு நம்ம அநேக, நேற்று கூட ஆன்லைன்ல நான் சொன்னேன், வசனத்தை நம்ம எப்படி தெரியுமா ஏற்றுக்கொள்ளணும்? ஆவியினுடைய சிந்தையில, ஆவியானவருடைய வழிநடத்தல நீ ஆவியில இருக்கும்போது அதோடைய புரிந்துணர்வு வேற. ஆவியானவர் உங்களோடு பேசும்போது அதோட புரிந்துணர்வு வேற. இன்றைக்கு வசனம் தெளிவா சொல்லுது, ஒருவரும் அதை பெருமை பாராட்டாதபடிக்கு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகளினால் உண்டானதல்ல, இது கிரியினால் உண்டானதல்ல. ஏனெனில் நான் கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய செயல். அப்படின்னா தேவன் செய்ய வேண்டிய, தேவன் தர வேண்டிய, தேவன் நினைக்க வேண்டிய காரியத்தை நாம் செய்யணும், நாம் வாழணும். அங்க தெளிவா போட்டிருக்கு, ஏனெனில் நான் கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. நம்ம எப்படி செயல்கள் செய்யணும்னா, நம்ம எப்படிப்பட்ட கிரியை செய்யணும்னா, கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வந்தபோது அவருடைய கிரியைகள், அவருடைய தன்மைகள், அவருடைய வாழ்க்கையினுடைய சாட்சிகள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடா, நம்மளுக்கு ஒரு கிரியா, நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. இன்னைக்கு இயேசுவை பார்க்கிற நம்மளோட வாழ்க்கையில இயேசு வாழ்ந்தது போல, இயேசு யோசிச்சது போல, இயேசு நல் சாட்சியா இருந்தது போல, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய கிரியைகளை, இயேசு கிறிஸ்து உண்டாக்கின கிரியைகளை நாமும் செய்யும்படி ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில நல்ல தன்மைகளை தேவன் உருவாக்குறார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல செயல்கள்
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீமை செய்யாதபடி நன்மை செய்யும்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? நல்ல செயல்களை ஆண்டவர் கத்துக் கொடுக்கிறார், நல்ல சிந்தைகளை கத்துக் கொடுக்கிறார், யோசிக்கிற தன்மை, கோபம் அடையாத, எரிச்சல் அடையாம, நம்ம பல விதமான துன்மார்க்கிற வழிகள் செய்யாம, பல விதமான நம்ம வழிகளை போயிடாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வழி, தேவனுடைய சிந்தை உள்ளவர்கள் நம் மாறுபடி வசனம் தெளிவா சொல்லி, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நற்கிரிகை. நற்கிரிகைகள் என்னது? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நன்மை செய்துட்டு உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு தீமை செய்வது நற்கிரிகை அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையோடு, அமைதலோடு, தாழ்மையோடு காத்திருக்கிறவர்கள் நற்கிரிகை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. சிலவங்க வேலை இடத்துல ரொம்ப பொறுமையா இருப்பீங்க, ரொம்ப எவ்வளவுதான் கோபப்படுத்தினாலும் அமைதியா சிரிச்சுக்கிட்டே வருவீங்க. ஆனா அதே சூழ்நிலை வீட்டுல உருவானுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வீட்டுல நற்கிரிகை கெட்ட கிரிகையா மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, வேலை இடத்துல நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டோம் வச்சுங்களேன், நம்ம பாஸ் கிட்ட சூப்பர்வைசர் சொல்லுவோம், சத்துக்கலிலா போஸ்டாலா முத்தமாஃப்டா அப்படின்னு சொல்லுவோம் வச்சுங்களேன், நம்ம எதிர்பார்ப்போம்னு வச்சுங்களேன். அவன் தபிலே சாய்பாக்கி உனக்கு லெட்டர் இருக்கான், அந்த சூறா வாங்கிட்டு நீங்கள் மலேசியாவுக்கு வந்து வீட்டுக்கு போகிறீங்க. கிராப்காரன் நீங்கள் வீட்டு நம்பர் 15ன்னு போட்டீங்க, அவன் போய் 35 இறக்கிட்டானா அவன் என்ன பண்ணுவீங்க? சத்துக்களி சஜா தப்பலா ஜலங்காக்கின்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் பார்த்து சொல்ற மாதிரியா இருக்கு. அங்க இருக்கிற கோபத்தையும் இப்ப இருக்கிற கோபத்தையும் சேர்த்து அவங்க அப்படியே கொட்டிடுது. இன்னைக்கு நம்ம நற்கிரிகை கிறிஸ்துவின் நிமித்தம் நம் நற்கிரிகைகளை செய்யும், நன்மையை செய்யும். நீங்கள் இயேசு சொன்ன பாருங்க, ஒரு மனுஷன் தீமையாய் பார்க்கிற ஒரு மனுஷனை தீமையா பார்க்குறீங்கன்னா, தீமையான ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட வரானா, நீங்க உங்களோட சுயத்தின் படி பார்த்தீங்கன்னா அவனோட தீமை தான் உங்களுக்கு பெருசா தெரியும். அதே மனுஷன்ட்ட நீங்க கிறிஸ்துவோடைய நற்கிரிகள் மூலியமா அவனை பார்த்தீங்கன்னா அவனோட தீமை தெரியாது, அவனுக்குள்ள ஒரு மாறுதலை எதிர்பார்ப்பீங்க. இவன் மாறினான எவ்வளவு நல்லா இருக்கும், இவனுடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பினாலும் எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்து நம்மளை எப்படி திரும்ப பார்க்குறாரு? அவருடைய நற்கிரிகைகள் நம்மளுக்காக தேவன் ஒப்பு கொடுத்துருக்கிறார். நீங்க தீமையை செய்யாதபடிக்கு, தீமையான நபர்களாய் வாழாதபடிக்கு தெளிவாக போட்டிருக்காங்க. பாருங்க வசனம் 10வது வசனத்துக்கு, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவினால நம்ம உருவாக்கப்பட்டுட்டோம், இயேசுவினால அழைக்கப்பட்டுட்டோம், இயேசுவின் நிமித்தம் நம்ம மாத்திட்டார் ஆண்டவர். இப்ப இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு என்ன பாருங்க, இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இயேசு என்னை மாத்திட்டாரு, இனி நான் சத்தம் போட மாட்டேன், இனி வீட்டுல வந்து ரொம்ப அமைதியா இருக்குன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி போறீங்க வீட்டுக்கு வச்சுங்களேன், அப்பதான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி நீங்க அங்க போய் எம்ஜிஆர் எல்லாம் கணக்கு பண்ண முடியாது. சத்துக்காளி, டோகாளி, தீகாளி, அம்பூஸ்லா. ஐயா, நம்ம தீர்மானம் என்பது, நம்ம எடுக்கிற வார்த்தை என்பது கடைசி பரியந்தம் கர்த்தருக்கு சாட்சியாக விளங்கணும்னு சொன்னா கிறிஸ்துவோடைய நற்கிரியை நம்மளுக்குள்ள இருக்கும். அங்க தெளிவா போட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குது? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. born in Christ. என்ன போட்டிருக்கு? created in Christ. created என்ன தெரியுங்களா? உருவாக்குறது. இப்ப பிள்ளைங்கள வந்து அந்த இது ஒட்டுவானுங்க, அது என்னது? ஜம்போவா பிளேத்தூள், தேத்தூள் இல்ல, பிளேடோ. அது பார்க்க எல்லாம் பிரிஞ்சு கிடக்கும், அதெல்லாம் சேர்த்து ஒட்டுவாங்க. அதே மாரி ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலமா நம்மளை உருவாக்கி இருக்கிறார், நம்மளை படைச்சிருக்கிறார், நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், நம்மளுக்கு விளக்கி இருக்கார்.
நீ உன்னோட சிந்தையின்படி வாழ்ந்தீனா, உன்னுடைய எண்ணத்தின்படி இருந்தீனா, உனக்கென்று உன்னுடைய சுயத்தை நீ வெளிப்படுத்தினா, நீ கெட்டு போயிருவ. உன் வாழ்க்கையில தடுமாற்றம் அடையும், குழப்பம் அடையும், நீ இருள வாழ்வ, நீ நிறைய காரியங்களை சோர்ந்து போவ, நிறைய காரியம் உனக்கு எதிராக வரும். அதன் மத்தியில நீ விலகி போயிடாதபடி உன்னை நான் உருவாக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம்மளை உருவாக்குவார். அவரோட வார்த்தையில சிருஷ்டிக்கிறார். அங்க தெளிவாக கிறிஸ்து இயேசுக்குள் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவனுடைய செயல். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? இப்போ நீங்க செய்றீங்க, இப்போ நீங்க பேசுறீங்க, இப்போ நீங்க நடக்கிறீங்க, இது எல்லாம் தேவனுடைய செயலான்னு செக் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை செய்யறீங்களா, இது தேவனுடைய செயலா? இப்போ ஒரு காரியத்தை தீர்மானம் பண்றீங்க, இது தேவனுடைய செயலா? அல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை நீங்க முயற்சி பண்றீங்க, உங்க குடும்பத்துல உங்களோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை முயற்சி பண்றீங்க, இது தேவனுடைய செயலா? இன்னைக்கு ஆண்டவருடைய செயல் தான் நம்மளுக்குள்ள இருக்கு. வசனம் அதான் சொல்லுது, இது தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். தேவனுடைய செயல்கள், தேவன் செய்ய வேண்டிய நன்மைகள், ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற தரிசனங்கள், தேவன் வைத்திருக்கிற நம்ம வாழ்க்கையில நன்மைகள். இந்த நன்மை நம்ம அடையாதபடிக்கு, இந்த நன்மையை நம்ம பார்க்காதபடி, இந்த நன்மையை நம்ம தேடாதபடி நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்கு? நாம் நினைக்கிறது போல, நாம் யோசிக்கிறது போல இப்ப நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தோம் அப்படின்ற ஒரு வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு மனுஷன், தேவன் இல்லாத ஒரு மனுஷன், தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒரு மனுஷன், தேவனுடைய சிருஷ்டி இல்லாத ஒரு மனுஷன், தான் ஒரு மனுஷன் சொந்தமா வாழணும் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு வசனம் சொல்லுது பாருங்க. அக்கிரமங்களினாலும், பாருங்க, அக்கிரமம் நம்மளே சேர்த்துக் கொள்றோம். அல்லேலூயா. வேற யாரும் நம்மளுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். வசனம் ஒன்று சொல்லுது, எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்க நன்மை விதைச்சீங்கன்னா நன்மை அறுப்பீங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு மூலமா நீங்கள் விதைக்கப்படுகிறத பரத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு விதையாய் தருவார், கனியாய் தருவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அக்கிரமங்களை, கிறிஸ்துவானவர் நம்ம வாழ்க்கையில அக்கிரமங்களை வைக்கல. அக்கிரமத்துல வாழ்ற நம்ம இன்னைக்கு நம்ம சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையா இருக்கு, எண்ணமா இருக்கு? ஒரு மனுஷன் நம்மளுக்கு நன்மை செய்தார்னா, ஒரு இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்தார்னா, அந்த தேவனுக்கு எந்த இடத்துல எவ்வளவு சூழ்நிலையிலும் அந்த தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம் இல்ல? சபைக்கு வர்ற வரைக்கும் ஆண்டவரை நல்லா கனப்படுத்துவோம், ஆண்டவரை நல்லா நேசிப்போம், அன்பை காட்டுவோம், ஆண்டவரை நம்பிக்கை இருக்கும். சபையை விட்டு நம்ம வெளியே போகும்போது நம்மளோட சுயங்கள், நம்மளோட அக்கிரமங்கள், நம்மளோட விரோதம், சிலவங்க பாருங்க ஈஸியா சொல்லிடுவாங்க, என்னன்னு, நீ செஞ்சல அதனாலதான் நீ அனுபவிக்கிற. அவங்களுக்கு அது சந்தோஷம். என்னது? நீ செஞ்சல அதனாலதான் அனுபவிக்கிற. ஆனா அந்த அனுபவிக்கிறவங்களுடைய சூழ்நிலை இறுதி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குமாக? நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா வசனம் சொல்ற அக்கிரமங்களினாலே, வசனத்தை தெளிவா பாருங்க, சுயமா பார்க்காத. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற விளக்காதவர்கள் மூலமா கேளுங்க. வசனம் சொல்லுது, 1வது வசனம், அக்கிரமங்களினாலும் நம்ம எப்படி காணப்பட்டோமா? அக்கிரமங்களினாலும், பாவங்களினாலும். 2வது சொல்லுது பாவம். நான் வசனம் சொல்றத நான் சொல்றேன். ஆவிக்குரிய மனுஷன்
அவன் மரிச்சது போல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் மரித்தவனா இருக்கிறதுக்கு காரணம், அவன் மரித்து போயிருக்கிறான்றதுக்கு காரணம் ஒண்ணுதான், அவனுக்குள்ள இருக்கிற பாவம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அந்த பாவம் என்னைக்கு அந்த பாவம் என்னைக்கு அவன் விட்டு விலகுதோ அவனுக்குள்ள தேவன் எழுப்புதலை, அந்த உயிரோடு எழுப்பு செய்கிற வரங்களை கத்த தருவார். இன்னைக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அவனோடக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை மறிக்கக்கூடிய காரியமே இரண்டாவது சொல்லப்படுகிறது பாவம். ஒன்னாவது முதல் சொன்ன அக்கிரமங்களினாலும் பாவங்களே ஒரு மனுஷன் பாவத்திலையும் ஆண்டவர் இந்த அக்கிரமத்திலிருந்து தான் நம்ம விடுதலை ஆக்குனார். நினைச்சு பாருங்க, நம்ம இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னே, இந்த இயேசு கிறிஸ்துவை அறியறதுக்கு முன்னே நம்ம சிந்தை எப்படி இருந்தது? சினிமாலாம் பார்க்கும்போது அந்த சினிமாவில் காட்டுவாங்க, அவன் ஒரு பொருள் ஆசைப்பட்டுருவான், அதை எடுக்கணும்னு போவான், வேற ஆள் வாங்கிட்டாங்க வச்சுங்களேன், அவன் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொருள் எப்படியாவது தட்டி கீழே போட்டு உடைச்சிடு. உனக்கும் கிடைக்கூடாது, எனக்கும் கிடைக்கூடாது. இதுதான் நம்மளோட சிந்தை. இன்னைக்கு உலகத்துல இப்படிப்பட்ட சிந்தைகள் எல்லாம் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவோட சிந்தை அப்படி அல்ல. நம்ம அந்த சிந்தையில வாங்கிருக்கலாம். அந்த சிந்தையோடு நீ இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் முதல் வசனம் படிச்சு பாருங்க, 8-10. அது தேவனுடைய சிருஷ்டிகளினால, அவருடைய உருவாக்கத்தினால நம்மளை தேவன் மாத்தி இருக்கிறார். ஒன்னாவது அக்கிரமங்கள், இரண்டாவது பாவங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, மரித்தவர்களாய் இருந்தோம், ஒன்னும் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத மனுஷனா இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மளோட வாழ்க்கைய கிறிஸ்து இயேசு என்ன பண்றாரா? அவர் உருவாக்கி நம்மளை அதிலிருந்து மாத்தி கழுவி சுத்திகரித்து, நீ அப்படிப்பட்டவளாய் பாவத்துல அக்கிரமத்துல இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இயேசு என்ன பண்ணுகிறாரு? அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விடுதலை ஆயிட்டோம்னு சொல்றேன்? வசனம் சொல்றது, பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். பாவத்துல மரித்து போயிடும், அக்கிரமங்கள மரித்து போயிடும். அது மேபி உங்களுக்கு அதை கரெக்டா நீங்க கண்டுபிடிக்க உங்களுக்கு புரியணும்னா, அதை சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, வேதத்தை தியானம் பண்ணீங்கன்னா வேதம் அழகா உங்களுக்கு கற்றுக்கணும். எப்படி மறிச்சிங்கன்னா எப்படி சார்? நாங்கள் உயிரோட தான் எப்படி மறிச்சிருக்கிறோம்? நம் செய்யறத தவறுன்னு எண்ணாமல், அது தவறுன்னு உணராமல், அது தப்புன்னு நினையாதபடிக்கு செய்கிறோமே, அதான் மரித்தவர்கள் போல வாழணும். சில நேரத்தில் பாருங்க, பயம் இல்லாம, ஒரு அச்சம் இல்லாம எல்லாரும் பத்தியும் எல்லா காரியத்தையும் நம்ம பேசுவோம். எல்லா காரியத்திலும் நம்ம தூஷணமாய், விரோதமாய், பகையாய் பேசுவோம். சில நேரத்தில் பாருங்க, நம்ம வாயினுடைய அறிக்கை பயம் இல்லாம பேசுவோம். ஒரு 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 நடக்கல வசனம் சொல்லுது, உன் நாவின் வார்த்தைகள், உன்னோட வார்த்தை ரொம்ப கவனம். அல்லேலூயா. இந்த 2 நாள்ல ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. எல்லாரும் தண்ணினால எல்லாரும் அங்கங்க எல்லாம் ஒரு மாதிரியா எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க எல்லாருமே. ஆனா விசுவாசி யாரும் அடிக்கல, போல் மட்டும் அடிச்சாரு, அவ்வளவுதான். எல்லாருமே இந்த இடத்துல ஒரு பரதநாட்டியமே ஆடிட்டாங்க எல்லாரும். அப்ப நான் சரி யோசிச்சுட்டு இருந்தேன், சரி தண்ணி இப்படி இருக்க, என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்னு யோசிச்சு. நான் பதறல, நான் தடுமாறு. நம்ம காட்டிலிருந்து வந்தவங்க தானே, கிட்ட உரசிட்டு அடா கோலம் கிட்ட தெரிஞ்சோம்ல அப்பலகி. ஸோ ஓகே பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு நான்
விசுவாசிகளாம் என்ன சூழ்நிலை இருக்காங்க தெரியல அப்படின்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சிஸ்டர் சொன்னேன், கவலைப்பட வேணாம், நம்ம சேர்ச்சில் இருக்கு, இங்கே பாதி சேர்ச்சில் பாதி நம்ம கொஞ்சம் கவர் பண்ணிக்கணும். அப்போ சிஸ்டரை கூப்பிட்டு வந்து 99 கொஞ்சம் தண்ணியெலாம் வாங்கிட்டாங்க, ஒரு 3 கட்டு தண்ணி வாங்கி வச்சுக்கோட்டு. நான் சரி வாங்க அப்படின்ட்டேன், வாங்கிட்டேன். வாங்கிட்டு போயிட்டேன். அப்போ மேலே எல்லாம் பைப்பு திறந்தா தண்ணி வரல. என்னுடைய காப்போச்சில் வேன் சேர்ச்சி வேன் பக்கத்தில் வந்து ஒரு பைப்பு இருக்குது, என்னோட பைப்பு, பக்கத்து வீட்டு பைப்பு இல்லை, அது என் வீட்டுக்குள்ள உள்ள பைப்பு. அந்த பைப்பை போய் திறந்தேன், லேசாக தண்ணி வந்துச்சு, லேசாக டாட் இருந்துச்சு. இது என்னோட டாட் வருது. சரி எடுத்து வந்து பெரிய பானையை கொண்டு வந்து வச்சேன். பெரிய பானை, பெரிய, அது வந்து 20 வருஷத்துக்கு மேலே உள்ள பானை. அது டப்பா, அது வாளி, பழைய வாளி வச்சுட்டேன். நீ எப்போ நடந்தாலும் சரி இங்கிருந்து நான் மொண்டு நடத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் செஞ்சு வந்து பார்த்தேன், லேசாக தான் நடந்துச்சு. இந்த சொட்டு தண்ணி இவ்வளோ நிறையதா, ஓகே பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் சரி ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு திருப்பி வருவோம்னு பார்க்குறேன், தண்ணி நடந்துருச்சு. பார்த்தா தண்ணி கொஞ்சம் வேகமாக வருது. அந்த தண்ணி என்கிட்ட விளையாடுது, கொஞ்சம் நேரம் வேகமாக வருது, கொஞ்சம் சொல்ல வருது, வேகமாக வருது, சொல்ல வருது. நீ நிறைய வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மகனும் சேர்ந்து என்ன பாட்டுமா பாடணும், ஒரு பாட்டு பாடணும். அந்த பாட்டு நாங்கள் 2 பேரும் தான் ஆராதிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு பாட்டு, பக்மனோட பாட்டு 2 பேரும் பாடிக்கிட்டே இருந்தோம். என் மனைவி வந்தாங்க, இங்கே 2 பேரும் என்ன செய்வீங்க அப்படின்னு. இல்லைல்ல இதில் தண்ணி வரும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், பாடிக்கிட்டு இருக்கோம், பாரு நிறைய தான். ஐயா சொன்ன மாரி நாங்கள் வெளியே எங்கேயுமே போய் தண்ணி எடுக்கல. இந்த இவனுங்களாம் தண்ணி கொடுத்தாங்க, எங்கேயுமே தண்ணி எடுக்கல. அந்த பைப்புலேருந்து வந்த தண்ணியை எடுத்து என் வீட்டு, என்னோட ரூம்பு, என்னோட குளிக்கிற இடம் எல்லாமே நிறச்சிக்கிட்டே இருந்தது. என்ன தூக்கிட்டு போகிற வேலை என்னோட வேலை. இது எங்கே நடந்ததுன்னா, அந்த விதவை வீட்டில் எளிதா செஞ்ச ஒரு அடையாளம் தேவன் எனக்கு காட்டுங்க. தேவன் சொன்ன ஒரு அடையாளம், ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது குறைவுகள் மத்தியிலிருந்தும் கர்த்தர் நிறைவு உண்டு பண்ண முடியும். நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன், போலது வந்தார். ஃபஸ்ட்டு தண்ணி அவர்கிட்ட வந்து அந்த இதெல்லாம் கேட்டேன், கொஞ்சம் குடியா, ஏன்னா அவர் தான் பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆச்சு. அவர் என்னென்ன கொண்டு வந்து கொடுத்தாரு, அதில் நடக்கிற தண்ணி சொல்லி இதில் வருது பஸ்ஸுன்னு. இந்த வருஷம் எங்கேயுமே தண்ணி வரலையா, எவன் வீட்லையும் தண்ணி வரல, ஆனால் இங்கே மட்டும் தண்ணி வந்துட்டு. மனைவி சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, நான் சொன்ன கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, அந்த பைப்புக்கு காது வந்து கேட்டு தண்ணி வராமல் போயிருக்கும்போது நீங்கள் ஃபோன் பண்ணி அது வரட்டும். ஐயா நான் ஒன்று சொல்கிறேன், அப்போ போட்டு சொன்னேன், வசனம் சொல்லுது நீதிமான்கள் 7 தடவை விழுந்தாலும், இஸ் இட் தட் மேன் டூ அ ராங் he fall down, அந்த 7 தடவும் அவன் ஏந்திரிக்க தேவன் நடத்த கொடுப்பார். நம்மளை ஆண்டவர் வந்து சும்மா அழைக்கல தெரியுங்களா. எல்லா மனுஷனும் பார்க்கறது போல கிறிஸ்து என்கிற இயேசுவை நீ சும்மா ஒரு 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 அசட்டையா பார்க்காத, ஏதோ தானமா பார்க்காத. கிறிஸ்து வந்து நீ நினைக்கிறது போல அல்ல, கிறிஸ்து வந்து நீ யோசிக்கிறது போல அல்ல, கிறிஸ்துவானவர் நீ நினைக்கிறது போல அல்ல. அவர் சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவரும், அவர் நாசிலிருந்து நம்மளுக்கு சுவாசத்தை கொடுத்தவரும், ஜீவனை தந்தவரும், பாவத்தை மன்னித்தவரும், அக்கிரமத்திலிருந்து நம்மளை உருவாக்கி சிருஷ்டித்தவருமாய் இருக்கிற இயேசு. இன்னைக்கு ஆண்டவர் எதற்காக நம்ம வாழ்க்கையை மாத்துகிறார் சொன்னா, இந்த பாவம் என்பது இந்த மனுஷனை, நம்ம வாழ்கிற அந்த மனுஷனை உணர வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, நன்மையை தீமையை அறிய வேண்டிய இந்த மனுஷன் சாகும்படி அதுக்கு ஒரு பொருளே பாவம். ஒரு மனுஷன் அக்கிரமங்கள் செய்யக்கூடாது. பல சூழ்நிலைகளை நம்ம போனாலும் தீமை செய்யக்கூடாது, தீமையான காரியங்களை எண்ணக்கூடாது, தீமையான காரியங்களுக்கு தொடர்பு போகக்கூடாது. இப்போ நம்ம வாயிலிருந்து வார்த்தை சிறங்க புறப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிடும். ஐயா தேவன் உங்க கூட இருந்தாருன்னா, நல்லா கவனமாக இருங்க, தேவன் உங்க கூட இருந்தாருன்னா உங்களை கர்த்தர் சமாதானத்திலும் திருப்தியிலும் நம்மளை நடத்துவார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் உன்னோட குறைய சொல்லி உன்னை குற்றப்படுத்துகிறவர் அல்ல. நல்லா கவனமா கேளுங்க. இந்த சபையில் எவ்வளவு பேர் இருக்கீங்க? சிலவங்க என்கிட்ட நல்ல ஓப்பனா டிரான்ஸ்பேரண்டா மனசு விட்டு என்கிட்ட பேசியிருக்கீங்க. சில எல்லாரும் இல்லை, சிலவங்க. என்னைக்காவது உங்களோட அந்த மிஸ்டேக், அந்த குறைய நான் உங்கள்கிட்ட பாயிண்ட் பண்ணி பேசியிருக்கணும்? சொல்லுங்களேன். நீ இப்படிதான், நீ வீணா பண்ணுவேன், நீ இப்படிதான் தப்பா நினைக்கிறவன், நீ இப்படிதான், இதனாலதான் நீ வந்து வாங்குற உத அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லுங்களேன், சொல்லியிருக்கா? நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஏன் தெரியுங்களா? நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அதுக்காக நான் சொல்றேன், என்ன பெருமை பாராட்டல. நம்ம தேவன் யாருடைய குற்றத்தை குறைய குற்றப்படுத்துகிறவர் அல்ல. உங்களை அந்த குற்றத்திலிருந்து விடுதலை ஆக்குறவர் தான் நம்ம தேவன். ஒரு மனுஷனுடைய தவறுகளை, குற்றங்களை, அவன் செய்கிற பாவங்களிலிருந்து அவனை கழுவி விடுதலை ஆக்குறது தான் நம்ம தேவன். அப்ப அந்த வசனம் பாருங்க, சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது. இந்த வசனம் சொல்லுது கீழ்ப்படியாத பிள்ளைகள். கீழ்ப்படியாத பிள்ளைகள்னா யார் கீழ்ப்படிய மாட்டாங்க? யார் கீழ்ப்படியாதவன்? யார் கீழ்ப்படியாதவன்? நான் உங்களை சொல்லல, யார்? நம்மளா? அதான் எல்லாத்தையும் தெரியுமா? நம்ம முக்கியமா நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியும். நம்ம யாருக்குமே யார் பேச்சியும் அது ஒரு பக்கெட் இருக்கட்டும். தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒருத்தர் இருக்கான். யார் இது? சாசு, சாத்தான். தேவனுக்கு கீழ்ப்படியவே மாட்டான். எல்லா காரியத்தையும் தேவனுக்கு எதிர்த்து நிற்பான். ஆண்டவர் ஒரு செடியை நட்டு பூ வளரணும்னு வைப்பாரு. அவன் என்ன பண்ணுவான்? அந்த செடியை மட்டும் இல்ல, அந்த பூவை சேர்த்து பிச்சு போடுவான். அதான் சாத்தானுடைய வேலை. அப்ப இந்த வசனம் சொல்லுது, வாசிமாத, கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இங்க வசனம் சொல்லுது ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதை மென்ஷன் பண்றோம்? ஆவியானவர், ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கேன், ஆவியினால் நடத்தப்படுகிறேன், ஆவியினால் சிந்திக்கப்படுகிறேன், ஆவியினால் பேசப்படுகிறேன் சொல்றேன். இங்க ஒரு வசனம் சொல்லுது, நீங்க எதனால நீங்க வழி நடத்தப்படுறீங்களா? கீழ்ப்படியாமை பிள்ளைகள் எடுத்து இப்பொழுது கிரியை செய்கிற, இப்பொழுது கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் இடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்தின் அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆவிக்கேற்றபடி, எந்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றீங்க? எந்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றீங்க? தேவ ஆவியானவரா? இல்ல. நிறைய இடங்கள் இல்ல, நம்ம வாழ்க்கையில நிறைய சூழ்நிலையில ஆவியானவர் பேசுகிறான்னு சொல்லி பொல்லாத கீழ்ப்படியாத ஆவியின் அதிபதி அவங்களோடு பேசும்போது இது ஆவியானவர் உணர்த்துகிறாரு, ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரு, ஆவியானோட தன்மை என்று நம்ம என்ன பண்ணுகிறோம்? செவி தருகிறோம், செவி கேட்கிறோம். சொல்லுங்கப்பா, கேட்கிறப்பா, இந்த சத்தம் ஆவியானோட சத்தம் மாதிரி இருக்கு, இந்த ஆலோசனை எனக்கு நல்லதா இருக்கு, இந்த ஆலோசனை எனக்கு சரியா இருக்கு, இந்த ஆலோசனை வந்து வசனத்தின்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஆவியானோட சத்தம் என்று அதை நம்ம புரிந்து கொள்கிறோம். கவனமாய் கேளுங்க. ஆவியானுடைய வார்த்தையானது, ஆவியானுடைய வெளிப்பாடானது, சத்திய ஆவியானுடைய வழிநடத்தலானது. இயேசு சொன்னாரு, நான் கேட்டதோ, நான் கண்டதோ, நான் பார்த்ததோ உங்களிடத்துல வந்து சொல்கிறேன் அப்படின்னா, பிதா கிட்ட இயேசுவானவர் எதை கேட்டாரோ, பிதா கிட்ட இயேசுவானவர் எதை பார்த்தாரோ, பிதா கிட்ட இயேசுவானவர் எதை பேசினாரோ அததான் இன்றும் ஆவியானவர் நம்மளோட பேசுவார். புரியுதா?
ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சொந்தமா பேசலன்றாரு. உங்க வாழ்க்கையை மாத்த சொந்தமா நான் பேசல. பிதா என் மேல வைத்திருக்கிற சித்தமானது நான் உங்களோட பேசுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவார். ஆனா இன்னைக்கு நம்ம யாரோட சத்தத்தை கேட்கிறோம் தெரியுங்களா? யாரோட சத்தத்துக்கு செவி தருகிறோம் தெரியுங்களா? யாரோட சித்தத்தை செய்து கொண்டு இருக்கிறோம்? சொல்றோம், ஆவியானவர் உணர்த்தினாரு. ஐயா, ஒருவேளை நீங்க ஆவியானவர் உணர்த்தி நீங்க செய்யறீங்கன்னா அது தேவ மகிமை. முடிவு உங்களோட, தீர்மானம் உங்களோட. ஆவியானவர் சொல்லி நீங்க செய்யறீங்கன்னா, ஐயா இது ஆவியானவர் திட்டமா பேசுகிற ஒரு வார்த்தை. ஆவியானவர் சொல்லி நீங்க செய்யறீங்கன்னா அது தேவ மகிமை. ஆனா சாத்தான் சொல்லி நீங்க செய்யறீங்கன்னா அது தேவனுக்கு விரோதமானது. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்க? தூங்கிட்டீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? ஆமென். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், நான் சொல்றது பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை கேட்டீங்கன்னா அது தேவ மகிமை, அது தேவனுடைய சித்தம். ஆனா பிசாசுடைய வார்த்தைகளுக்கு செவி தந்தீங்கன்னா, செவி கொடுத்தீங்கன்னா, அதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அது தேவனுக்கு விரோதமானது. அல்லேலூயா. மோசே யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வராரு. மிரியம் மோசேயோட அக்கா என்ன சொல்றான் மோசேயை பத்தி? புகழ்ந்து பேசுறாளா? குறை பேசுறா? மோசேவை தவறா பேசுறா? அங்க தேவன் என்ன பண்ணாரு? குஷ்டரோகத்தை அனுப்புறாரு. பழைய ஏற்பாடு மென்ஷன் பண்றத என்ன பாசர் அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சீங்கன்னா அது தேவ மகிமை, தேவ பலன். என்னக்கா, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தீங்கன்னா அது தேவன் மகிமைப்படுவார். தேவனுடைய சித்தத்தை செஞ்சீங்கன்னா அங்க தேவன் மகிமைப்படுவார். தேவனுடைய விருப்பத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அங்க தேவன் மகிமைப்படுவாரு. ஆனா கேட்கிற சத்தமானது அது தேவனுடையதுன்னு சொல்லி நீங்க சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு செய்கிறீங்க ஒரு வேலை இருந்தா அது தேவனை துக்கப்படுத்துகிறது போல, தேவனுக்கு எகத்தரிக்கிறது போல. அங்க வசனத்துக்கு சொல்லுது, தொடர்ந்து வாசிமா அந்த வசனத்தை. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து, என்னதான் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து, இது எல்லாருக்கும் தெரியணும். மாமிச இச்சைனா என்னன்னு தெரியுங்களா? மாமிச இச்சைனா என்னன்னு தெரியுமா? மாமிச இச்சைனா, நான் இவ்வளவு நாளா இப்படிதான் வாழ்ந்தேன், நான் இப்படிதான் இருந்தேன், நான் இப்படிதான் இருப்பேன், என்னை கண்ட்ரோல் பண்ண, என்னை சரிப்படுத்த, என்னை என்னது கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதுதான் மாமிசத்தின் இச்சை. ஒரு தேவன் என்பவர், இயேசு கிறிஸ்து என்பவர் நம்மள சிருஷ்டிக்கணும்ன்றார். பாருங்க, என்ன பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு 2 கண்ணை வச்சுட்டாரு. இல்ல நீங்க சொல்றீங்க எனக்கு ஒரு கண்ணு போதும், அந்த ஒரு கண்ணு எனக்கு ஞான கண்ணா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க வைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை சிருஷ்டிக்கிறதுக்கு காரணம் நம்ம நன்மையை பார்க்கும்படி, நன்மையான காரியத்தை செய்யபடி தான் ஆண்டவர் நம்மளை சிருஷ்டிக்கிறாரு. ஆனா இச்சை என்பது, அங்க என்ன இச்சை தான் நம்ம போட்டுருக்கு? நமது மாம்ச இச்சையின்படி. நம்மளுடைய மாம்ச இச்சை என்பது நம்ம நினைக்கிறது. இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி, எனக்கு ஒரு 18 வயசுல நான் ஒரு வேலை இடத்துல எனக்கு ரொம்ப வயிற்று வலின்னு சொல்லி நான் கேள்வி போயிருந்தேன். அந்த டாக்டர் சொல்றாரு, உனக்கு கேஸ்ட்ரிக் அப்படின்ட்டு, யூ சக்கே கேஸ்ட்ரிக் அப்படின்னு. நான் டாக்டர்கிட்ட ஃபைட் பண்றேன், எனக்கு கேஸ்ட்ரிக்கே இல்லை, எப்படி நீ கேஸ்ட்ரிக்னு சொல்ல முடியும்? அவன் சொல்றான், டாக்டர் சொல்றாரு, இங்க தொட்டு பார்த்து வலிச்சா கேஸ்ட்ரிக்னு அர்த்தம். அவர் புக்கில் படிச்சு அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் வாங்கின பட்டமே, இங்க தொட்டா வலிச்சா அது கேஸ்ட்ரிக்,
நான் என்ன சொல்றேன், நோ நீ தவறா சொல்ற அப்படின்னு டாக்டர் இயேசுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு மாமிச இச்சை என்பது, மாமிச இச்சையில வாழ்கிறவங்க தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய உருவாக்கத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. கர்த்தர் ஒன்று சொல்லுவாரு, தேவன் ஒரு காரியத்தை பேசுவாரு. ஆண்டவர் மோசேக்கு சொன்னாரு, என்ன பாருங்க, நான் உன்னோடு பேசணும் மோசே. எங்க வர சொன்னாரு? எங்க வர சொன்னாரு? எங்க வர சொன்னாரு? சீனாய் மலைக்கு வர சொன்னாரு. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, அணிக்கலாட்ட சொல்றாரு, நான் உன்னோடு பேசணும், வெத்திங் அலைக்கு வான்றாரு. போட்டு சொல்றாரு, நான் உன்னோடு பேசணும், பிணை பாலத்துக்கிட்ட வான்னு. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, நான் இவ்வளவு ப்ரோக்ராம் போட்டிருக்கிறேன், டேட் கேன் போஸ்ட்போன் தான், துக்கா லைனரி தான். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எதை சொல்றாரு, தேவன் நம்ம வாழ்க்கையில் எதை உருவாக்க நினைக்கிறாரோ அந்த உருவாக்கத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்களோட சுய மாமிசத்தை இச்சை, உங்க மாமிசத்துடைய எண்ணம், சில நேரத்துல ஆண்டவர் ஒரு தீர்மானம் என்னதுன்ற ஆண்டவர் உட்கார்ந்து பார்ப்பார். அவர் வெயிட் பண்ணுவார், நீ என்ன தீர்மானம் எடுக்கிறாரு? உன் இச்சையின்படி எடுக்கிறியா, இல்ல உருவாக்கி வைத்தன அந்த சிந்தையோடு நீ எடுக்கிறியா? அங்க வசனம் பாருங்க, ஆகையால் நீங்கள் முற்காலத்திலே அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து, மாமிசம் விரும்புறது மட்டும் இல்ல, அத்தி சுக்கா ஹாத்தி. இப்ப எல்லா மனசும் ஒண்ணு விரும்பாது தெரியுங்களா? இப்ப நானும் மனைவியும் போவோம் மார்க்கெட்டுக்கு. நான் ஈரல் கேட்டேன்னா அவன் கேட்பா, அப்பா ஈரலுமா, கிராஸ்மியா ஈரலுக்கா, லம்போமியா ஈரல். நான் சொல்ல சைமா கிராஸ்மியா ஈரல், என் மனைவி சைமா லம்போமியா ஈரல். சனப்பு நட நோ சாய்ஸ். இருதயம் என்பது ஒரே மாரி சிந்திக்காது, ஒரே மாரி யோசிக்காது, ஒரே மாரி உணராது. இன்னைக்கு மாமிசத்துல வருகிற இச்சையானது, அங்க அதான் நம்ம போட்டுருக்கு, மாமிசத்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களின் போல் கோப அக்கினியை பிள்ளைகளா இருந்தோம். பாருங்க, நம்மளோட சுபாவம், நம்மளுடைய என்னது சுபாவம், அது அடுத்தது என்னது? சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோப அக்கினியின் பிள்ளைகளா இருந்தோம். நம்மளை விரும்புறோம், நம்ம இருதயம் விரும்புது, சிந்தை விரும்புது, நம்ம யோசிக்கிறோம், நம்ம நினைக்கிறோம். இப்ப ரொம்ப பேருக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுங்களா? ஐயோ, அந்த காலத்துல நகை வாங்கியிருந்தா நேரம் நகை விலை என்ன விலை, இப்ப போய் நகை வாங்க முடியலையே அப்படின்ற சிலவங்க அதையும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. நகை பைத்தியங்களும் இருக்குங்க இன்னும். ஏக்கா இது வேற ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு வந்து இருக்குது. நீ நினைச்ச பாசர் 12 நாள் இரும்புனாங்க, அதனால அது உண்மையாச்சு, அதெல்லாம் நினைக்காதுங்க. சிலருக்கு பள்ளி கத்தனிச்சுன்னா ஓ இன்னும் நடக்க போகுது. மாமிச இச்சை. அன்னைக்கு ஒரு பிரதர் காடியில் ஏறுறேன், அது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. பாப்பாத்தி பட்டர்ஃப்ளை. அது என் பக்கத்துல ஏறின ஜோசிகாரன், அது ஒரு விசுவாசி, அது ஒரு ஜோசிகாரன். பசங்க இந்த காடிக்கு சொந்தக்காரர் வர போறாங்க. ஆமா, இந்த காடி வந்து எவனாவது வந்து இழுத்துட்டு போறான். நீ பாரு, பாப்பாத்தி வந்தா சொந்தக்காரர் வர போறாங்க. இன்னைக்கு என்னென்ன வந்துருச்சு, வீச்சேட் வந்துருச்சு, வீச்சே இல்லாதது வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, அந்த நியூஸ்லாம் அது படிக்கல. பாப்பாத்தி வந்தானே சொந்தக்காரர் வர போறாங்க. பசங்க உங்க வீட்லயே என் வீட்லயே இருக்கலான்னு, உன் வீட்டுல வரணும். பாப்பாத்தி வந்தா சொந்தக்காரர் வர. ஏன் பாப்பாத்தி என்ன கொரியர் சர்வீஸா வருது, யார் வர போறா யார் வரலன்னு பார்த்துக்கிட்டு வந்து சொல்றதுக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணுது, வீணாயிட்டு. அங்க தெளிவா போட்டிருக்கு, உங்களுடைய நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து. விரும்புது, மனசு விரும்புது, தேவனுடைய விரும்புது, தேவனுடைய சித்தத்தை விரும்புது, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை விரும்புது இல்லையே.
அது ஒரு பாடல் கேட்டிருந்தேன். எல்வி தாமஸ் பாடுறாரு, விரும்புகிறதை நான் செய்யாமல் விரும்பாதவைகளை நான் செய்கிறேன் அப்படின்னு பாஸ்டர் எல்வின் தாமஸ் பாடிட்டு இருந்தேன். நான் அந்த கொஞ்சம் யோசிச்சேன், இவர் என்ன சொல்ல வர்றாரு? விரும்புகிறதை நான் செய்யாமல் எதை நான் விரும்பலையோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ நம்ம செய்ய மாட்டோம். ஆண்டவர் எதை விரும்பலையோ, ஆண்டவர் எதை விரும்பலையோ அதை தான் போய் செய்யறோம். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுங்களா? அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை வாழ வைக்கும்படி தான் ஆண்டவர் விரும்புறாரு. இந்த ஆத்துமா அழிவுக்கு போய் கொண்டு இருந்துச்சு. இந்த ஆத்துமாவை தேவன் வாங்கி, அவர் ரத்தத்தினால் வாங்கி வாழ வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வார்த்தை சொல்லுது, நம்ம இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களா இருந்து, இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்து எப்படி இருக்கிறோமா? நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல் கோப அக்கினியின் பிள்ளைகளா இருந்தோம். கோப அக்கினியின் பிள்ளைகளா இருந்தோம். தேவனோ காலத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தேவன் நம்ம கோபம் உள்ள சூழ்நிலையில் இருந்தோம். நம்ம கண்டிக்கத்தக்க, நம்ம பாதாளத்துல நரகத்துல போடத்தக்க நாம் செய்கிற கிரியையெல்லாம் தேவனுக்கு விரோதமா இருந்தோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? வசனம் சொல்லுது, தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யமாய், தேவனோ காலத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த, நம்மேல் அன்பு கூர்ந்து, தேவன் நம்ம மேல் அன்பு கூறுகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்ம மேல் அன்பு கூர்ந்து, நம்மேல் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களா இருந்த நம்மை, பாருங்க, அக்கிரமங்களை செய்து, நல்ல கவனமா, அக்கிரமங்களை செய்த நம்ம அக்கிரமங்கள் செய்து வாழ்ந்திருந்த அக்கிரமங்களினால் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். நம்மள ஆண்டவர் உயிர்ப்பித்தார். நம்ம மரித்தவர்களை போல மரித்திருந்தோம். அக்கிரமங்களை செய்து துன்மார்க்கனா வாழ்ந்து, நம்ம பாவ வழியில போய், நம்ம பொல்லாத காரியங்களை செய்து தவறான வழியில போய் நம்ம மரித்திருந்தோம். அந்த மரித்திருந்த நம்மள ஆண்டவர் ஜீவனை தந்து உயிரோடு நம்மளை வாழ வைத்திருக்கிறார். மறுபடியும் நீ மரித்தவனை போல அல்ல, இயேசு கிறிஸ்துவினால சிருஷ்டிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட பிள்ளையால் ஜீவிக்கும்படி ஆண்டவர் நம்மளை எழுப்பியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு மரித்தவர்களை போல நம்ம வாழாதபடிக்கு சொல்லலாம். நீங்க மரித்தவர்களை போல இருக்கிறீங்க, நீங்க மரித்தவர்களை போல வாழ்றீங்க, உங்களுடைய தரம், உங்களுடைய பாதை எல்லாம் மரித்தது போல இருக்கலாம். யாரும் சொன்னாலும் சரி, நீங்க நம்ப வேண்டியது, மரித்தவர்களிருந்து உயிரோடு எழுப்பின கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை வாழ வைத்திருக்கார், விடுதலையாக்கி இருக்காரு, நம்மளை தெளிவுபடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை ஆண்டவருடைய அன்பினால தேவன் நம்மளை எழுப்ப செய்திருக்கிறார், நம்மளை விடுதலையாக்கிறார். தெளிவான சிந்தை நம்ம வாழ்க்கையில தெளிவு இருக்கணும். போகிற பாதையில தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு, என் வழிகளை ஆண்டவர் காத்துக் கொள்வாரு, என் யோசனைகளை தேவன் அறிகிறாரு, என் திட்டங்களை ஆண்டவர் அறிந்தாலும் தேவ சித்தத்தின்படி நான் செய்ய வேண்டும் என்கிறது நம்மளுக்குள்ள எப்பொழுதும் ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நீ தனிப்பட்டவளாய் வாழாதபடிக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க உருவாக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். நம்ம பாவம் செய்தோம், அக்கிரமங்கள் செய்தோம், தேவனுக்கு விரோதமான கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருந்தாலும் மரித்தவர்களா இருந்த நம்மளை உணர்ந்து யோசிச்சு பாருங்க. இந்த வசனம் நம்மளை வெளிப்படுத்துது. நீ இப்படி எல்லாம் இருந்தோம், உன்னை தேவனோட அன்பினால உன்னை தேவன் சிருஷ்டித்து உன்னை வாழ வைத்திருக்கிறார். இன்னைக்கு வாழ வேண்டிய நம்ம மறுபடியுமாய் அந்த அக்கிரமங்களையும் பாவங்களையும் கீழ்ப்படியாத சொந்த சுயத்திலும் இச்சையிலும் நீ நான் போகாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட திரும்பும்படிதான் கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். இந்த உருவாக்கம் என்பது கிறிஸ்து இயேசு மூலியமா தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு எந்த மனுஷனாலையும் யார் மூலியமாகவும் ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைக்கல. ஆமென். அதனால இந்த தெளிவு
நம்மளுக்கு இருக்கணும். ஒரு ரட்சிப்பு என்பது மனுஷனால் அல்ல. ஒரு ரட்சிப்பு பெறது மனுஷனுடைய கிரியையினால் அல்ல, அவனுடைய பணத்தினால் அல்ல, அவன் செய்கிற தியாகத்தினால் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆமென். இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க உணர வேண்டியது, இயேசு என்னை தேர்ந்தெடுத்தார், இயேசு என்னை அழைத்தார். அந்த இயேசுவோட ரட்சிப்பு என் மேல இருக்கிறதுனால இன்றைக்கு நான் இயேசுவோட பிள்ளையாய் மாறி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நல்ல தெளிவா புரிஞ்சுங்க. ரட்சிப்பு என்பது மனுஷனால் அல்ல, ரட்சிப்பு என்பது தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆமென். அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்க. மறுபடியுமாய் அக்கிரமங்கள் செய்யாதபடி, மறுபடியுமாய் அந்த பாவங்கள் செய்யாதபடி, மறுபடியுமாய் உங்கள் சுய இச்சை, உங்களோட சுய விருப்பம், நான் எடுக்கிற முடிவு. உங்களுக்கு நல்லா தெரியணும், உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை கண்டு உங்களை வழி நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனுக்கு எல்லா விதத்திலும் செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எழுந்து வண்ணமாய் நம் திருவிருந்து ஆராதனைக்கு போவோம். கர்த்தர் நம்மளோடு பேசின வார்த்தைகள், அவர் சிருஷ்டித்த தேவன், அவர் உருவா